அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பேசி வீடியோ வெளியிட்ட யூடியூபர் ஸ்ரீவித்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் வரக்கூடிய ஜூன் 20 மாணிக்கம் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பிரபல யூடியூபர் ஸ்ரீவித்யா மீது அவதூறு வழக்கை அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு தரப்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குல வரக்கூடிய ஜூன் 26 ஸ்ரீவித்யா நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை பெருநகர 11வது குற்றவியல் நீதிமன்றம் வரக்கூடிய ஜூன் 26 விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு ஸ்ரீவித்யாவுக்கு சம்மன் அனுப்பவும் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூடியூபர் ஸ்ரீவித்யா கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் 2016 ஆண்டு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக அதிமுக நடைபெற்ற குழப்பங்கள் குறித்தும் விரும்பத்தகாத அதே போன்று ஏற்புடையதல்லாத சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறான கருத்துக்களை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மீது பேசியதாக அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அவதூறு வழக்கு உள்ளிட்ட 4 பிரிவுகளான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. வழக்குக்கான மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்த வழக்குல ஜூன் 26 அன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு ஸ்ரீவித்யாவுக்கு சம்மன் அனுப்பவும் நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அந்த நாளில் சென்னை பெருநகர 11வது குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.